கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு வார்த்தை லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இதுவரை நீங்க நல்ல செய்தியை கேட்காம இருந்திருக்கலாம், வெற்றியான செய்தியை கேட்காம இருந்திருக்கலாம், விடுதலையான செய்தியை கேட்காம இருந்திருக்கலாம், உயர்வான செய்தியை கேட்காம இருந்திருக்கலாம், மேன்மையான செய்தியை கேட்காம இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. அல்லேலூயா. நமக்கு தேவன் படைச்ச எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு நாளிலும் நம்மளுக்கு வேதனை, கஷ்டம், விளைவுனா வருது. ஆனால் இன்னைக்கு எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை பெறும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், உங்கள் வீட்டிலையும் சந்தோஷம். அதனால் இன்ன வரைக்கும் சந்தோஷத்தை பார்க்காம இருக்கீங்களா? துக்கத்தை பார்த்துக்கிட்டு, வேதனையை பார்த்துக்கிட்டு, பலவீனத்தை பார்த்துக்கிட்டு, நெருக்கத்தை பார்த்துக்கிட்டு, நிந்தையை பார்த்துக்கிட்டு, அவமானத்தை பார்த்துக்கிட்டு, மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு, இதவே பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற, மகனே மகளே, உனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக நல்ல செய்தி உனக்கு நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. இன்னைக்கு ஒரு அற்புதமான செய்தி உங்களை தேடி வரப்போகுது. இன்னைக்கு ஒரு வெற்றியான செய்தி உங்களை தேடி வரப்போகுது. இன்னைக்கு ஒரு விடுதலையான செய்தி உங்களை தேடி வரப்போகுது. எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்தேன் என்று தேவதூதன் சொன்னது போல இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நற்செய்தி உங்களை தேடி வரப்போகுது. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நல்ல செய்தி எதிர்பார்த்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, மே நன்றியோடு துதிக்கிறேன், மே ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை மே துதிக்கிறேன், உயர்ந்தவரை மே துதிக்கிறேன், அற்புதரை மே துதிக்கிறேன். ஆண்டவர், எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளே ஆசீர்வதிங்க. எல்லாத்துக்கும் ஜெயத்தை தாங்க, வெற்றியை தாங்க, விடுதலை தாங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.